தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் மீது மகிழா காங்கிரஸ் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் மானசா, சாந்தா ஸ்ரீனி ஆகியோர் சென்னை அண்ணா சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதில் விஜயதரணியை தரக்குறைவாக பேசியதாக இளங்கோவன், தமிழக வர்த்தக காங்கிரஸ் தலைவர் திரவியம் மற்றும் இருவர் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். அதான் பெண்களை ரொம்ப இழிவான வார்த்தைகள், அவங்களுடைய தாயை தவறாக குறிக்கக்கூடிய வார்த்தை, அதை சொல்ல விருப்பப்படலை. நான் இங்கே அந்த வார்த்தையை சொல்லி கொச்சைப்படுத்தி மேடத்தை பேசி, நீங்களாம் மகளிர் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தால் பேனரெல்லாம் அப்படி தான் இருக்கும்ன்ட்டு ரொம்ப முறை தவறி கெட் அவுட் ஃப்ரம் த பார்ட்டி அப்படின்னுட்டு கத்தினார். திரவியம்ன்றவர் என்னுடைய ஷோல்டர் அப்படியே 2 ஷோல்டரையும் கையை வச்சு என்னோட நெஞ்சில் வச்சு தள்ளி அப்படியே வெளியே கொண்டுட்டு என்னை தள்ளிட்டு போனார். தாக்கி மேடமை தரைக்குறைவாக பேசினதுனால தமிழக மகிழா காங்கிரஸ் சார்பாக அவர் மேலேயும் எங்களை தாக்கினவங்க அத்தனை பேர் மேலேயும் திரவியம் மற்றும் EVKS இளங்கோவன் சார் மற்றும் திரவியம் பிராங்க்லின் அவர்கள் எல்லார் மேலேயும் பொன்பாண்டியன்றவர், இவங்க 4 பேர்லேயும் கொடுத்துருக்கோம். இதனிடையே விஜயதரணி குறித்து தான் அவதூறாக பேசவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறியுள்ளார். விஜயதரணி சோனியா காந்திக்கு அனுப்பிய கடிதம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அவர் யாரையோ பற்றி புகார் சொல்ல வேண்டும் என்று வந்தார்கள். வந்தவரிடம் அமைதியாக பேசுங்கள் என்று சொல்லி கொஞ்சம் சத்தமாக பேசினார். அப்புறம் பேசிக்கலாம் சொல்லிட்டு போயிட்டு. என்னை பொறுத்தவரையில் எந்த சம்பவத்திலும் எந்த நிகழ்ச்சியிலும் எப்போதும் தரைக்குறைவாக நான் யாரையும் பேசியது கிடையாது. குறிப்பாக விஜயதரணி தரைக்குறைவாக பேசுகிறேன்.